கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கழித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரே நேரத்துல 2 படப்பிடிப்புல கலந்து கொண்டிருந்தாரு. அதுல ஒரு படமான கூலி திரைப்படம் முடிவடைந்து விட்டது. தற்போது இந்த திரைப்படம் ரிலீஸுக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த மாதம் 14ஆம் தேதி இந்த திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. படத்துல நம்ம சூப்பர் ஸ்டாரை தாண்டி நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர் கான் அப்படின்னு பல டாப் பிரபலங்களுமே இருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு இந்திய அளவுல இல்ல உலக அளவுல ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கிரியேட் ஆச்சு. கிரியேட் ஆனது மட்டுமல்லாம படத்துடைய பிசினஸுமே ஆகா ஓஹோன்னு போயிருக்காம். கிட்டத்தட்ட ரிலீஸிற்கு முன்பே இந்த படம் 700 கோடி வரை பிசினஸ் ஆகியிருக்காம். இன்னும் ஒரு சில ரைட்ஸ் எல்லாம் விற்க வேண்டி இருக்காம். டோட்டலாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி வந்துவிடும் அப்படின்ற ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி படத்துடைய பட்ஜெட்டுமே அதிகம். படத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 800 கோடி வரை வந்துள்ளதாக சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி படமாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்த நிலையில சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த திரைப்படத்தையுமே அதாவது ஜெயிலர் 2 திரைப்படத்தையுமே நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை நெல்சன் அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு. படத்துடைய படப்பிடிப்புமே விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. படத்தை அடுத்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க. அதற்காக மும்முரமாக வேலை செஞ்சுட்டும் இருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது அடுத்த ஆண்டு சம்மரை குறிவைத்து மற்றும் ஒரு பேன் இண்டியன் படம் வருதா, அதாவது தெலுங்குல நம்ம ராஜமௌலி அவர்கள் மகேஷ் பாபு அவர்களை வைத்து ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காரு. SSMB 29 அப்படின்ற இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஒரு சில மாதங்களாகவே நடைபெற்று வருது. இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியுமே அடுத்த ஆண்டு சம்மர்ல தான் வைக்கிறாங்களா. சோ படம் பேன் இண்டியன் படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக 2 படத்திற்குமே ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக கோலிவுட்ல ராஜமௌலி அவர்களுடைய படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துட்டு இருக்கு. ஆகையால மகேஷ் பாபு அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்கே டப் கொடுப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். ஆனால் முன்பு மகேஷ் பாபு அவர்கள் கொடுத்த ஒரு சில பேட்டிகள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.